ஹாய் தளபதி அண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம தளபதி நாளை புதுச்சேரியில் மேற்கொள்ள போகிற பிரச்சாரத்தை பற்றி தான் தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தளபதி 2026 தேர்தலை நோக்கி தன்னுடைய அரசியல் பயணத்தை மிக சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த நிலையில் தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக 40க்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சார கூட்டத்திலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் டிவிக்கு சார்பால் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தை எல்லாத்துக்குமே அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் அதனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம தளபதி புதுச்சேரியில் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை முதல்ல போட பிளான் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் நாளைக்கு புதுச்சேரியில் பிரச்சார கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு நம்ம தளபதி விஜய். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த சம்பவத்தினால டிவிக்கு பற்றியும் நம்ம தளபதி பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில் இந்த தடவை புதுச்சேரியில் நடக்கக்கூடிய கூட்டத்தை மிகவும் தீவிரமாக பாதுகாப்பாக திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா அதாவது இந்த கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்தவங்க 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா QR கோடு அந்த ஆப்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா மட்டுமே 5000 பேருக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் எப்படி நம்ம தளபதி விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் தமிழ்நாட்டிலேருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் பார்த்திங்கன்னா மாநிலங்களிலிருந்தும் கண்டிப்பாக நம்ம தளபதியை பார்க்க புதுச்சேரி வருவாங்க அப்படிங்கிறதால எந்த மாற்றமும் கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் கரூரில் நடந்த சம்பவம் மாதிரி மற்றும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய வேண்டுகோளும். அதே சமயம் 2026 தேர்தலை நோக்கி நம்ம தளபதியோட பிரச்சார கூட்டத்தில் நாளைக்கு நம்ம தளபதி எந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு, அவர் எந்த மாதிரியான அதிரடி முடிவுகள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.